ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ நாளைக்கு தான் வீக்காக வந்து அதாவது விஜய் எதிர்பார்த்துட்டு இருந்த வீக்காக மீட் பண்ணுற மொமெண்ட். விஜய் அண்ட் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க அந்த ஒரு மொமெண்ட் நாளைக்கு ஒரு ஹோப் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் அவங்க வந்து இன்றைக்கி நைட் ஆக்சுவலாக வீட்டை விட்டு வெளியே போனதுக்கப்புறம் தான் விஜய் வந்து அழுவார்னு நினச்சேன். பட் விஜய் வந்து வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க அப்படிங்கிறத நினச்சி வந்து பார்த்திங்கன்னா செமையாக உட்காந்து தாத்தா கிட்ட ஃபீல் பண்ணி அழுகிறார். அந்த சீன் வந்து ஓவர் ஆகிடுச்சு. ஸோ நாளைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா விஜய் கிட்ட காவேரி கீ கொடுக்கறதுக்காக வராங்க. ஆக்சுவலாக வந்து விஜய் அவனை தேடி வந்துட்டாப்பா அப்படின்னு பாட்டி சொல்லும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பியாக வந்து கீழே இறங்கி வருவார். ஆனால் அவங்க கீ கொடுக்க தான் வராங்க அப்படின்னு தெரிஞ்சோடனே அவரோட மூஞ்சி அப்படியே அந்த ப்ரொமோலே நல்லாவே மாறி இருக்கும். ஆனால் அந்த கீ கொடுக்கும் போது கரெக்டாக அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது பேசுகிறதுக்கு. ஸோ எல்லா விஷயத்தையும் சொல்லி சரணடைந்தெல்லாம். பட் ஆனால் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு அப்படி பண்ண மாட்டாங்க. பட் இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு சீன் இருக்கும். டேரக்டர் சார் சொன்னார் இல்லையா, ஸோ இந்த வாரம் வந்து உங்களுக்கு ஒரு ஹாப்பியான ஒரு ட்ராக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு கொஞ்சம் குட்டி ட்ராக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேபி அந்த ஒரு சீனை இங்கே வைக்கிறாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த சீன் எதாவது தான் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஹோப் இருக்குது. அவங்க வந்து நாளைக்கு எபிசோட் ஸ்டார்டிங்லேயே கொடுக்குற மாதிரி வந்துட்டு அந்த அவங்க சொன்ன சீனுமே நாளைக்கு எபிசோட்லேயே வந்துடும். ஏன்னா இந்த வீக்கில் இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் கீ கொடுக்குற சீன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே தான் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி நாளைக்கு தான் டெலிகாஸ்ட்டும் பண்ண போகிறாங்க. இந்த கீ கொடுக்க வரும்போது அவங்க கொடுக்கறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி பிரவீன் மன்னர் சார் சொன்ன மாதிரி அந்த ஒரு ஹாப்பி ட்ராக் இருக்கா, இல்லை இவங்க கொடுக்க வராங்க இதுக்கப்புறம் ஏதாச்சும் பேசிடுவாங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ள அப்படின்னு நினச்சிட்டு அந்த மொத்த குடும்பமும் காவேரி வா வா கங்கை வந்து கூட்ட போயிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு பயமும் இருக்குது. ஸோ நாளைக்கு எபிசோட் தாங்க திக்குன்றது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அவங்க வந்து கொடைக்கானல் போக மாட்டாங்க என்னோட கெஸ் படி. ஸோ ஏதாச்சும் நடுவில் ஒரு பிளான் வந்து மாறி இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் கொடைக்கானல் ட்ராக் ஷூட்டிங் எடுக்கல. பட் ஆனால் வேறு லொக்கேஷனில் ஷூட்டிங் வந்து போயிட்டே இருக்குது. அதை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணேன் ஆஃப் ஸ்க்ரீன் அப்டேட்ஸ். பட் ஃபஸ்ட் டே மட்டும் நிறைய நமக்கு அப்டேட் கிடச்சிது. அதுக்கப்புறம் எந்த அப்டேட்டுமே நமக்கு கிடைக்கல. ஸ்ரீதீபா மட்டும் வேறு லொக்கேஷன்லேருந்து அப்டேட் கொடுத்துட்ருக்காரு. அதை வச்சு தான் வேறு லொக்கேஷனில் ஷூட்டிங் போகிறாங்க அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பாப்போம். நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஷேர் பண்ண அப்டேட் எல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன். ஆஃப் ஸ்க்ரீன் அப்டேட்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பிரவீன் மன்னர் சார் சொன்ன சீன் வருமா, இல்லை அட்லீஸ்ட் விஜய் காவேரி தனியாக ஏதாச்சும் பேசிக்கிற சீனாச்சும் காமிப்பாங்களா, அப்படி இல்லைனா அவங்க பேசுறதுக்கு முன்னாடியே அந்த மொத்த நதி கேங்கும் வந்து காவேரி இழுத்துட்டு போகிறாங்களா? உங்களோட கேஸை மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு என்னமோ பிரவீன் மன்னர் சார் சொன்ன அந்த ஒரு ட்ராக் வரும்னு லைட்டாக தான் ஒரு ஹோப் இருக்குது. 50-50 தான் இதெல்லாம் நடக்கலாம். உங்களுடைய கருத்துக்கள் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை பை.